ஹாய் வணக்கம். எஸ், உங்களோட மெசேஜை பார்த்துருந்து நான் இப்போ தான் இயல்பான அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். உணவை மருந்துலேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த சின்ன பிள்ளை ஆக்கள் களைப்பாக இருக்கிறாங்க, சோம்பலாக இருக்கிறாங்க, என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. 3 கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதில் நான் இயல்பான அளவுக்கு முதலாவதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். நல்ல விஷயம் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறது தானே, அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரும். இதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் சின்ன ஆக்கள் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேஜராக ஒரு 2 காரணம் இருக்கிறதுக்கு தான் கூடுதலாக சான்சஸ் இருக்குது தானே. அவங்க சோம்பலாக இருப்பாங்க, அல்லது முந்திய மாதிரி ஆக்டிவ் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது ஒன்றை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறது, ஓகே டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அநேகமாக இது சான்சஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தானே. இவங்க அடிக்கடி ஏதாவது நொட்டத்தையும் சாப்பிடுவாங்க, இனிப்புகள் ஏதாவது சாப்பிடுவாங்க தானே, ஏதாவது கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற சாப்பாடுகள் இப்படின்னு அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இவங்க செய்வாங்க என்ன அப்படின்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க தங்களுக்கு பிடிச்ச ஆக்கள்கிட்ட போய் தானே தங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு எடுத்துக்கொள்வாங்க தானே. அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க பிடிச்ச ஆக்கள் தானே. இவங்களுக்கு பிடிச்சாக்கள்ன்றது சொல்கிறத விட இவங்களை பிடிச்சாக்கள்கிட்ட போய் தங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்டு வேண்டிக் கொள்வாங்க. ஒரு மைலோ வேண்டி குடிப்பாங்க தானே. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாக்லேட்ஸை கேட்கலாம், கேக் கேட்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாறி மாறி அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. இப்படி இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இதை ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன் ஈஸியாக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுக்கிறீங்க, அந்த ஃபோனுக்கு சார்ஜர் பழுதாக போயிட்டுன்னு ஒரு சார்ஜர் கொண்டு போனீங்கன்னா கடையில் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஒரிஜினல் சார்ஜர் தரவா இல்லை நார்மல் சார்ஜர் தரவான்னு கேட்பாங்க தானே. நீங்கள் ஒரிஜினல் சார்ஜரை போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களோட பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி அது ஏறுற மாதிரி இருக்கும் தானே. ஆனால் நீங்கள் நார்மல் சார்ஜர் வேண்டி போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் சார்ஜ் ஏறும், இப்பையும் பயன்படுத்துவீங்க. ஆனால் முந்தி உங்களுக்கு பேட்டரி பாவிக்கிற அந்தளவு நேரம் பாவிக்காது இப்போ தானே. அந்த பேட்டரி என்ன செய்யும்னு சொன்னால் குயிக்காக சார்ஜ் இறங்க துவங்கிடும் தானே. அதே மாதிரி தான் இந்த சரியாக சாப்பாடுகள் எங்களோட சத்துக்களை எடுக்கிற மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நாங்கள் மாறி இந்த மாதிரியான சாப்பாடுகளை எடுத்து பழக்கினோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தானே கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திரும்ப பசி கொண்டு வர்ற குணம் கொண்டு வரும் தானே. திரும்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, திரும்ப யார்கிட்டையாவது கேட்பாங்க, அல்லது அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத நேரம் ஒரு டல் ஃபீல் ஒன்றுக்கு போவாங்க, அல்லது அக்ரெசிவ் பிஹேவியருக்கு போவாங்க. சில பேர் என்ன குழப்படி பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவாங்க. நான் நினைக்கிறேன் நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்ல. இதுக்கு என்ன செய்யணும்னா வெரி சிம்பிள் தானே. இப்போ நீங்கள் என்னவும் செய்துட்ருக்கலாம் தானே. இந்த இதோடு சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை கொடுக்க வலிக்கிறது. ஈஸியாக நீங்கள் துவங்கலாம் என்ன அப்படின்னா, ஒரு அரை கிளாஸ் தண்ணிக்குள்ளே தேசி புளி பாதி விட்டு தானே, ஒரு கொஞ்சம் போல் உப்பு போட்டு தானே, கொஞ்சம் போல் சீனியை போட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு நல்ல சாமான் நீங்கள் சேர்க்கலாம். இந்த சியா சீட்ஸுன்னு இருக்குது தானே. இந்த எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், கசகசா மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டிங்கன்னா அதில் நார்த்தன்மை இருக்குது தானே. ஊற வச்சு அதில் ஒரு கொஞ்சமாக போட்டிங்க, மற்றது அது நல்லா இருக்கும். இவைகளுக்கு அவைகள் குடிப்பினோம் எல்லாருமே, சின்னாக்கள் சரி பெரியாக்கள் சரி எல்லாருமே இதை எடுத்துக்கொள்வாங்க தானே. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யலாம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இந்த முட்டை தானே, முட்டையை நீங்கள் எடுக்கலாம், முட்டை அரவியல் கொடுக்கலாம், முட்டை அவிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரியான சாப்பாடுகள் கொடுக்குறதும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த நார் சாப்பாடுகளை மெல்ல மெல்ல கூட்டுறது தான் நல்ல. எந்த மரக்கறியாக இருந்தாலும் அவைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக சூப் செய்து கொடுக்கலாம். இதுகளெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தானே. என்ன இருந்தாலும் இதை தாண்டின சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கிறதா இருந்ததுன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மேலதிகமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க தானே. உங்களோட மற்ற கொஸ்டின்ஸுக்கு நான் அளவுக்கு உங்களுக்கு பதில் போடுறேன்னா. தேங்க்யூ, பாய், சந்திப்போம். ஓகே. உணவை மருந்தில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு நன்றி. ஓகே, எனக்கு லேட் ஆகும் உங்களுக்கு பதில் போடுறதுக்கு, போடாமல் விட்டுருக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தானே. ஆனால் அளவுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.